Okay, let's now extension of mental and genetics. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா மென்டலுடைய கிரிக்கர் ஜோஹன் மென்டலோட லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு மென்டல் இஸ் ப்ரப்போஸ்டு பை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஸஸ், மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அண்டு டை ஹைப்ரிட் கிராஸ் அண்டு ட்ரை ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். லெட்டஸ் நவ் டிஸ்கஸ் அபவுட் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட நேம் என்ன அப்படின்னா ஜீன் இன்ட்ராக்ஷன். அப்போ ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது a single phenotype is controlled by more than one set of genes, each of which has two or more alleles. This phenomena is called gene interaction அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Mendelian experiments prove that a single gene control one character, but in the post-Mendelian findings various exceptions have been noticed, in which different type of interaction are possible between the genes. This gene interaction concept was first introduced and explained by W. Batson. So this concept is otherwise known as factor hypothesis. It is otherwise known as Batson factor hypothesis அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மென்டலோட கான்செப்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் கேரக்டரை ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் மென்டலுக்கு அப்புறம் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் கேரக்டரை மெனி ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முதல்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா W. Batson. ஸோ த ஃபேக்டர் இஸ் நவுன் அஸ் பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். த ஜீன் இன்ட்ராக்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் டூ டைப். த ஃபஸ்ட் ஒன் இஸ் நவுன் அஸ் intragenic gene interaction. It is otherwise known as intra-allelic or allelic interaction அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த செகண்ட் டைப்புக்கு நேம் என்ன அப்படின்னா இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் இன்டர் அல்லிலிக் ஆர் நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் நவ் டிஸ்கஸ் அபவுட் த intralocus interaction. It is otherwise known as allelic interaction. It is divided into three types. First one is known as dominant relationship. இதில் ஏ என்ன அப்படின்னா கம்ப்ளீட் டாமினன்ஸ், எக்ஸாம்பிள் டால் அண்ட் டுவர்ஃப் ஃபீ பிளான்ஸ். பி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். சி கோடாமினன்ஸ். டி ஓவர் டாமினன்ஸ். இதில் செகண்ட் டைப் லித்தைல் ஜீன்ஸ். லித்தைல் இஸ் நத்திங் பட் கில்லிங். ஸோ கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஜீனுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லித்தைல் ஜீன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இதில் ஏ அப்படிங்கிறது டாமினன்ட் லித்தைல், பி அப்படிங்கிறது ரெசசிவ் லித்தைல், சி அப்படிங்கிறது கண்டிஷனல் லித்தைல் அண்ட் டி செக்ஸ் லிங்க்டு லித்தைல், இ பேலன்ஸ்டு லித்தைல் அண்ட் தேர்ட் மல்டிபிள் அல்லீல்ஸ். இதில் செகண்ட் ஜீன் இன்ட்ராக்ஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா இன்டர்லாக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு நேம் என்ன அப்படின்னா எபிஸ்டாட்டிக். இட் இஸ் அண்ட் நான் எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் செகண்ட் டைப்புக்கு நேமு அடிட்டிவ் ஆர் அண்ட் பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன். Okay, let's now discuss about the intragenic gene interaction. Intragenic gene interaction is nothing but ஒரு ஜீனுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னா இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஜீன் கண்டைன் அல்லில், அந்த ஒரு ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லிலுக்கு பிட்வீன் கேப்பில் இன்ட்ராக்ஷன் நடந்தது அப்படின்னா அது யார் நவுன் அஸ் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். இன்ட்ராக்ஷன் டேக் பிளேஸ் பிட்வீன் த அல்லீல்ஸ் ஆஃப் த சேம் ஜீன். எக்ஸாம்பிள் alleles at the same locus is called intragenic or intralocus gene interaction அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It includes the following. First one incomplete dominance, second one codominance, third one multiple alleles, fourth one pleiotrophic genes. Let's now discuss about the incomplete dominance. It is otherwise known as no blending of genes. The German botanist Karl Karens in 1905 conducted one of the experiment in 4 o'clock plant. The plant is known as Mirabilis jalaba அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இன் தமிழ் அந்தி மந்தாரை ஆர் அந்தி மல்லி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதுக்கு அந்தி மல்லி அந்தி மந்தாரை அப்படின்னா இது ஈவினிங் 4 o'clock மேலே, ஈவினிங் 4 o'clock அண்டு 5 o'clock என்ன ஆகும் அப்படின்னா பிளாசம் ஆகும்.
ஸோ when the pure breeding homozygous red அதாவது கேபிட்டல் R1 parent is crossed with homozygous white அதாவது capital R2 the phenotype of the F1 hybrid is heterozygous pink capital R1 capital R2. அப்போ 2 பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாரு யார் அப்படின்னா கார்ல் கரன்ஸ் அப்படிங்கக்கூடிய சயின்டிஸ்ட். ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா பியூர் ப்ரீடிங் ரெட்டு, அனதர் பேரண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா பியூர் ப்ரீடிங் ஒயிட்டு. அண்டு ரெட் பிளான்ட்டையும் ஒயிட் பிளான்ட்டையும் வந்து கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் என்ன பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பிங்க் கலர் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. The F1 heterozygous phenotype differ from both the parental homozygous phenotype. ஸோ F1 ஜென்ரேஷனில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. பட் பேரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டோட்டலி எப்படி இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேரண்ட் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த பேரண்ட் அப்படிங்கிறது ரெட் ஃப்ளவரும், அனதர் ஒன் ஆஃப் த பேரண்ட் வந்து ஒயிட் ஃப்ளவரும் இருக்குது. பட் F1 ஜென்ரேஷனில் ரெட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை, ஒயிட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை. அதுக்கு ஆல்டர்னேட்டாக டிஃபராக என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. This cross did not exhibit the characters of the dominant parent, but an intermediate color is pink அப்படிங்கக்கூடிய ஃப்ளவர் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. When one allele is not completely dominant to another allele, it show a incomplete dominance. Such allelic interaction is known as incomplete dominance அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். In F1 generation produce intermediate phenotype pink colored flower. When pink colored plants of F1 generation were interbreed in F2, both the phenotypic and genotypic ratio were found to be identical as 1:2:1. அதாவது 1 ஃப்ளவர் அப்படிங்கிறது ரெட்டாகவும் அண்டு 2 ஃப்ளவர் அப்படிங்கிறது பிங்காகவும் 1 ஃப்ளவர் அப்படிங்கிறது ஒயிட்டும் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிடச்சிருக்கு. இதோட ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது கேபிட்டல் R1 அண்டு 2 அப்படிங்கிறது கேபிட்டல் R1 அண்டு கேபிட்டல் R2 அண்டு 1 அப்படிங்கிறது கேபிட்டல் R2. From this we conclude that the alleles themselves remain discrete and unaltered, proving the mental law of segregation. அப்போ இது எந்த லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா மென்டலோட லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கக்கூடிய லாவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. The phenotypic and genotypic ratio are the same. அப்போ phenotypic ratio அப்படிங்கிறது 1:2:1 அண்ட் genotypic ratio அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா 1:2:1 தான். There is no blending of genes. அப்போ அங்கே ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகலை அப்படின்னா பிளண்டிங் ஆகலை, மிக்ஸ் ஆகலை. இந்த F2 generation capital R1 and capital R2 genes segregate and recombine to produce red and pink and white. இந்த ratio is 1:2:1. அப்போ 1 ஃப்ளவர் வந்து ரெட் ஆகும், 2 ஃப்ளவர் வந்து பிங்க் ஆகும், 1 ஃப்ளவர் வந்து ஒயிட் ஃப்ளவரும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் R1 allele code for enzyme responsible for the formation of the red pigment. Capital R2 allele code for the defective enzyme. Capital R1 and capital R2 genotype produce only enough red pigments to make the flower pink. 2 capital R1 are needed for producing red flower. 2 capital R2 genes are needed for white flower. If blending had take place, the original pure trait would not have appeared and all F2 plants would have pink flower. It is very clear that mental particulate inheritance take place in this cross, which is confirmed by the reappearance of original phenotype in F2 generation. So this is known as incomplete dominance, no blending of genes அப்படிங்கிறது. ஸோ இந்த டயக்ராம்லேயே நமக்கு தெரியும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், நோ பிளண்டிங் ஆஃப் ஜீன்ஸ். த ஜெர்மன் பாட்டனிஸ்ட் கார்ல் கரன்ஸ் 1905 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. த பிளான்ட் இஸ் நவுன் அஸ் 4 o'clock plant மிராபிலிஸ் ஜலபா. த பேரண்டல் ஜென்ரேஷன் கேபிட்டல் R1 இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த கலர் இஸ் ரெட். அனதர் ஒன் ஆஃப் த பேரண்ட் கேபிட்டல் R2 த ஃப்ளவர் கலர் இஸ் ஒயிட்.